இது எடுத்து கொடுங்க. ஆமா. டேய், எதுக்குடா ரெண்டு டாய்ஸ்? இந்த டாய் எனக்கு, அது வந்து கணிக்குமா. அவ எது வாங்கினாலும் எனக்கும் சேர்த்து தான் வாங்குவா. நானும் அப்படிதானே வாங்கணும். சரி கொடுங்கண்ணா. எடுத்துட்டு உள்ள போ. ஐயோ, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. எவ்வளவு ஆச்சுனா? 500 ரூபாய். இந்தாங்க. மா, கணிக்கு வாங்கின சூப்பரா இருக்குல்லம்மா. அம்மா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. என்ன வள்ளி, என்னாச்சு? ஏன் வள்ளி பதட்டமா இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இத உன்கிட்ட சொல்லாமல இருக்க முடியல. எனக்கு ஒரு பிரச்சனைனா அத நான் இந்த வீட்ல யார்கிட்ட சொல்லி புலம்புவேன்? நீயே சொல்லு. மனசே கேட்க மாட்டேங்குதுண்ணா. என்ன பிரச்சனை வள்ளி? சொன்னா தானே தெரியும். மாற ஜெயில இருந்து வந்தான். ஏதோ அவன் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு தப்பு பண்ணிட்டான். அது வீரா மனசுல கோவமா இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாயிடும் தானே நம்ம நினைச்சோம். அவங்க பழையபடி சேர்ந்து வாழணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம், காத்திருந்தோம். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது எதுவுமே நடக்காது போல இருக்குண்ணா. ஏன், என்ன நடந்துச்சு? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படி எதுவும் தெரியலண்ணா. மாற வீராவை நல்லாதான் பாத்துக்கிறான். வீராவுக்கும் அவன் மேல கோவம் இருந்தாலும் அப்பப்ப அவன்கிட்ட நல்லதான் பேசிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வீராவுக்கு மாறன் மேல இருந்த கோவம் போகவே இல்லைன்னா அது அப்படியே பசுமர தானி மாதிரி அவ மனசுல பதிஞ்சு போச்சு. அதான் இப்போ மாறனை விவாகரத்து பண்றதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. டிவோர்ஸ் நோட்டீஸா? ஆமாண்ணா. இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு கஷ்டப்படணும் யாருக்கும் தெரியாம வீரா மறைச்சு வச்சிருந்திருக்கா. என்னன்னா இது? ஏன்னா நம்ம குடும்பத்துல மட்டும் இப்படிலாம் நடக்குது? என் பசங்க 3 பேரோட வாழ்க்கை சரியில்லையா வள்ளி? இந்த புடவைய கட்டிட்டு வந்தா எப்படி இருப்பா? டேய் மாறா, என்னப்பா? ஒரு நிமிஷம், என்னாச்சு? டேய், உனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. என்ன நிலைமை? ஆனா அவ்வளவு கஷ்டத்தை உள்ள போட்டுக்கிட்டு எப்படா உன்னால இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியுது? எது நடிக்கிறனா? நீ வேணான்னு உன்னை ஒதுக்கி தள்ளுறவங்களுக்காக இப்படி மாஞ்சி மாஞ்சி வேலை பாக்குறீடா. உன் காதல அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப 2 பேரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். முன்ன மாதிரி இல்ல நம்ம 2 பேரும். இப்பதான் ஒன்னா இருக்கோம்ல. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. அப்படியே எல்லாத்தையும் மனசுல பூட்டி வச்சு உனக்கு ஏதாவது ஆயிட போதுடா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னும் பூட்டி வைக்கலையே. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். வள்ளி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீ என்ன சொன்ன? நீ
நீ வயலின் வாசிக்கிறது பத்தாதுன்னு இவர்கிட்ட கொடுத்து இவரை வாசிக்க சொல்றியா? இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்சம் தேறி இருக்காரு, மறுபடியும் பிபி எடுத்து விட பாக்குறியா? போதும், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் குடிக்காத நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அவன் கூட உட்கார்ந்து பேசலாம், என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லலான்னு பாக்குறேன். தர முடியலடா. என் நேரமும் குடி. நேத்தி இந்த மளிகை கடை மூர்த்தி தான் அவனை தூக்கி கொண்டு வந்து வீட்டுல போட்டு போறான். டேய், அவன் சாக்கடையில இருந்திருக்காண்டா. சாக்கடையில இதுக்காக நான் அவனை பெத்து வளர்த்தேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தலையெழுத்தா. இதுக்கு நான் செத்து போயிருக்கலாம்டா. பா என்னப்பா பேசுறீங்க? இல்லடா, என்னால முடியல. ஒரு தகப்ப தன் பிள்ளைய எப்படி எல்லாம் பார்க்க கூடாதோ அப்படிப்பட்ட நிலைமையில என் பிள்ளைய பார்த்துட்டா. அப்பா நான் அவனை மாத்திரம்பா, என்ன நம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாள், 2 நாள்ல பழைய ராகவனா மாத்தி உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க. வீரா, கண்மணி இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கனவு வந்ததுல, அந்த கனவுல வந்ததை நம்ம கேட்டோமா, உதாசீனப்படுத்திட்டோம்ல. கடவுளால அதுதான் முடியும் வீரா. நேர்ல வந்து நம்ம கிட்ட சொல்லுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு செயல் மூலமாவோ, தடங்கள் மூலமாவோ, இல்ல யார் மூலமாவோ தான் நமக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நம்மள தடுக்கணும்னு இதை செய்யாத, இங்க போகாத அப்படின்னு சொல்லும். ஆனா அதையும் மீறி மனுஷன் நான் செய்யறதுதான் சரி, நான் செஞ்சே தீருவேன்னு அடம் பிடிச்சானா, அப்ப அதனோட பின் விளைவுகளை மனுஷன் தானே அனுபவிச்சாகணும். அதுக்கு எப்படி கடவுளை குறை சொல்ல முடியும்? ஏற்கனவே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் 7 வருஷம் ஆச்சு. அப்படி போகாம இருக்க கூடாதுமா. அதனாலதான் இந்த குடும்பம் இன்னமும் இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கோன்னு என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த கடவுள் காலடியில இறக்கி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு தோணுது. போலாம் வீரா. சரி, உங்களுக்காக போலாம். அதுதான் வீரா. சரி, நான் போய் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் உன் தங்கச்சிக்கும் அவ புருஷனுக்கும் சொல்லிடு, ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். வலிமா, அவங்க 2 பேர்கிட்டயும் நான் பேசுறதில்ல, நீங்களே சொல்லிருங்க.